பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஸ்லைஸ் பண்ண பன்னீரில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்ச பிறகு நல்ல மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கையும் போட்டு நல்லா சாட்டே பண்ண பிறகு ஆனியன்ஸும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீன்ஸ், கேரட், கேபேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கேப்சிகமும் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பிடிக்கும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ண பிறகு சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் ஈச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் இருக்கும் சோயா சாஸில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக் பண்ண ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயே உப்பு போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ண பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா 1 மினிட்க்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ்.